ஹலோ வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்வேறு சர்ச்சைகளுக்கு பெயர் போன நடிகை வனிதா விஜயகுமார். சர்ச்சைகளின் ராணி என்று கூட அவர்களை அழைக்கலாம். அந்த அளவிற்கு நிறைந்து இருக்கிறது அவர்களுடைய சர்ச்சைக்கான அந்த ஒரு பையானது நிரம்பி இருக்கிறது என்று சொல்லலாம். அவ்வளோ சர்ச்சைகளில் சிக்கிய ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு நடிகை. இன்று அவர்கள் மிஸ்ஸஸின் மிஸ்டர் என்று ஒரு திரைப்படத்தை இயக்கி அதில் நடிகையாகவும் நடித்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன நடிகை தான் வனிதா விஜயகுமார் அவர்கள். இயக்குனராக அறிமுகமாகியிருக்கும் படம்தான் மிஸ்ஸஸின் மிஸ்டர். இந்த திரைப்படம் இன்று கடந்த ஜூலை 11 திரையரங்குகளில் வெளியாகியிருந்தது. வனிதா விஜயகுமார் திரைக்கதை எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படத்தை அவரது மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்திருக்கிறார். இப்படத்தில் வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். மேலும் ஸ்ரீமன், ஷகிலா, ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்க விஷ்ணு ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜபாண்டியன் ஒளிப்பதிப்பு செய்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸின் மிஸ்டர் ஒரு அடல்ட் காமெடி படமாக உருவாக்கி இருக்கிறது. 40 வயதில் பெண்களின் வாழ்க்கை சவால்களையும் தாம்பத்திய உறவுகளையும் தாமதமான குழந்தை பெற்றுக்கொள்வதால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்கிறது. பாங்காங்கில் கணவன் மனைவியான வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் ஒரு ஹோட்டல் வைத்து நடத்தி வருகின்றனர். வனிதா விஜயகுமாருக்கு 40 வயது ஆகும்போது ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு கணவர் ராபர்ட் மாஸ்டர் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. வனிதா விஜயகுமார் குழந்தை பெற்றுக்கொள்ள தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார். இறுதியில் இவர்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா என்பதே இந்த படத்தின் கதை. படத்தின் முதல் பாதி முழுக்க பாங்காங்கிலும், இரண்டாம் பாதி இந்தியாவிலும் நடக்கிறது. முதல் பாதியில் ஒரு சில இடங்களில் காமெடி காட்சிகள் ஒர்க் ஆகியிருந்தது. வனிதா விஜயகுமாரின் வித்தியாசமான கதைக்களம் மற்றும் உணர்வுபூர்வமான கதாபாத்திரங்களின் அமைப்பு இந்த படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்திருக்கிறது. வனிதா விஜயகுமாரின் கதை தேர்வு நன்றாக இருந்தாலும் அதை சொல்லிய விதம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. பெண்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதத்தில் எடுக்கப்பட்டு இருந்தாலும் அழுத்தமான திரைக்கதை இல்லாததால் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை. ராபர்ட் மாஸ்டர் மற்றும் வனிதா இடையே கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் ஆகியிருந்தது. குறிப்பாக முதல் பாதியில் நிறைய இடங்கள் ரசிக்க வைத்தது. இருப்பினும் படத்தின் சில பகுதிகளில் தொய்வான திரைக்கதை மற்றும் சற்று அதிகப்படியான நாடகத்தன்மை படத்தினுள் ஒன்றவிடாமல் செய்து இருக்கிறார்கள். ஒளிப்பதிவு மற்றும் இசை படத்திற்கு பலம் சேர்த்தாலும் ஒரு சில இடங்களில் அதிகப்படியாக இருந்தது. ஒருவித மைனஸாகவே படம் தெரிந்ததாக படத்தை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். மொத்தத்தில் மிஸ்ஸஸின் மிஸ்டர் ஒரு தைரியமான, உணர்வு பூர்வமான மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய படமாக உள்ளது. வனிதாவின் ரசிகர்களுக்கும் பெண்களை மையப்படுத்தி கதைகளை விரும்புவோருக்கும் இப்படம் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும் என்று வனிதா அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் படத்தை பார்த்தவர்களோ அவ்வாறு கூறுவதில்லை. மாறாக இந்த படம் முழுக்க செக்ஸ் சம்பந்தமாக எடுக்கப்பட்டது என்றும் மிகவும் ஆபாசமாக இருப்பதாகவும் இந்த படத்தை யாரும் பார்க்கக்கூடாது என்று தான் பல்வேறு நபர்கள் கூறி நாம் கேட்கின்றோம். மிஸ்ஸஸின் மிஸ்டர் திரைப்படமானது திரையில் ஒளிபரப்பாகி சில நாட்களுக்குள் அது திரையில் ஒளிபரப்பக்கூடாது என்று தடை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரபல இசை அமைப்பாளராகிய இளையராஜா அவர்களினுடைய
மியூசிக் ஒன்றை அனுமதி இல்லாமல் எடுத்து விட்டதாகவும், இதனால் இசைஞானி இளையராஜாவினுடைய தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை நாடி வனிதா விஜயகுமார் தயாரிப்பில் உருவான மிஸ்டர் திரைப்படத்தின் மீது வழக்கு போட்டிருப்பதாகவும் செய்திகளை நாம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே இப்படத்தினால் எந்த பலனும் இல்லாத வனிதா விஜயகுமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் சர்ச்சையிலே சிக்கி அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிற திரு வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்பொழுதும் இந்த படத்தால் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு துன்பத்தை சந்தித்திருக்கிறார் என்றே தான் நாம் சொல்ல முடியும். பல்வேறு சர்ச்சைகளில் மாட்டி பல கல்யாணங்களை செய்து அழகான குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தாரால் ஒதுக்கிவிடப்பட்டு இன்று தன்னந்தனியே ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு செய்து கொண்டு இப்பொழுதும் பல்வேறு மனக்குமுறல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் வனிதா விஜயகுமார் அவர்கள். தனது தந்தையின் பெயரை தன்னுடைய பெயருடன் இணைத்து கொள்வதால் அவர்கள் நல்லவர்கள் ஆகிவிட முடியாது என்பதற்கு வனிதா விஜயகுமாரை ஒரு முக்கியமான சாட்சி. தாங்கெட்டதும் இல்லாமல் தன்னுடைய குழந்தையும் கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து அசிங்கமான காட்சிகளையும் அசிங்கமான படங்களையும் எடுத்துக்கொண்டு இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் வனிதா விஜயகுமார் அவர்கள். இப்பொழுது கூட இந்த படத்தினால் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு இன்னல்கள், இடர்பாடுகளுக்கு மத்தியில் பல ரூபாய் நாங்கள் செலவழித்து இருக்கிறோம். ஆனால் இளையராஜா இவ்வாறு செய்ததினால் எங்களால் இப்படத்தை நன்றாக இயக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. ஆகவே நாங்கள் ஜாயின் ஆப்ஷன் வைக்கிறோம், அனைவரும் இதில் இணையுங்கள், தயவுசெய்து படத்தை கண்டு கழியுங்கள் என்று அவருடைய சோஷியல் வலைத்தள பக்கத்தில் அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். நேரலையில் தோன்றி அதில் பேசிய வனிதா விஜயகுமார் அவர்கள், இப்படத்தினால் பல்வேறு சிக்கல்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே திரையில் இப்படத்தை காட்டுவதற்கு எங்களால் இயலவில்லை. ஓடிடி போன்ற நிறுவனங்களால் பல இன்னல்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இப்படத்தை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் என்று இருக்கிறோம். அதற்காக ஜாயின் என்ற ஆப்ஷனை நாங்கள் எனேபிள் செய்திருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த நண்பர்கள், அருமை சொந்தங்கள் அனைவரும் இந்த ஜாயின் ஆப்ஷனில் இணைந்து இந்த படத்தை பார்த்து கண்டுகளிக்குமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவருடைய சோஷியல் வலைதள பக்கத்தில் கூறியிருக்கிறார். ஆனால் அதுவும் அவருக்கு கை கொடுப்பது போல் தெரியவில்லை. ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த வருத்தத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் வனிதா விஜயகுமார் அவர்கள். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த படம் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கும் என்று தெரியவில்லை என்றும், இதனால் விரைவில் இந்த படத்தை அனைவரும் கண்டுகளிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பல கோடிகளை நாங்கள் கடன் வாங்கிதான் இப்படத்திற்கு செலவழித்து இருக்கிறோம். என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியவில்லை. எனது மகள் முதல் முறையாக இந்த படத்தை தயாரித்து இருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்படத்தை திரையரங்குகளில் ஒளிபரப்பு செய்யவில்லை என்று அவர் வருத்தத்தில் ஆழ்ந்த துயரத்திலும் ஆழ்ந்த வருத்தத்திலும் தொடர்ந்து அவருடைய வலைத்தள பக்கத்தில் பேசிக்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்படத்தை எவ்வாறு கடந்து கொண்டு செல்லப் போகிறார் என்று தெரியவில்லை. இப்படத்தில் ராபர்ட் மாஸ்டர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவரும் இதை பற்றி எதுவும் கூறவில்லை. மாறாக தொடர்ந்து வனிதா விஜயகுமாரை இதை பற்றி கருத்து கூறி வருகிறார். அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எதுவும் கூறாமல் மௌனம் காத்து வருகிறார்கள். அதுவும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. படத்தை பார்த்தவர்கள் இது மிகவும் மோசமாக இருக்கிறது, ஆபாசமான படமாக இருக்கிறது, செக்ஸியல் நிறைந்த கண்டென்ட்டாகவும் அந்த படம் இருக்கிறது. ஆகவே இந்த படத்தை பார்க்க முடியாத படமாகவும் இது இருக்கிறது என்று பல்வேறு விமர்சனங்கள் இப்படத்தின் மீது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் படத்தில் நடித்த சக நடிகர்களோ மற்றவர்களோ
எதுவுமே இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் படத்தை பார்த்தவர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள் போன்றவர்கள் யூடியூப்பில் பல செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படம் மிகவும் மோசமான படம். இப்படத்தை பார்க்காதீர்கள். இப்படம் மிகுந்த செக்ஸியலாக உள்ளது. இப்படத்தை பார்த்தால் குடும்பம் நன்றாக இருக்காது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். குடும்பம் சீரழிந்து விடும். குடும்பத்தை காக்கக்கூடிய படம் என்று பொய் சொல்லி கொண்டு குடும்பத்தை அழிக்கக்கூடிய படமாக தான் இது இருக்கிறது. பெண்களுக்கான படம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இதில் எதுவும் இல்லை. இப்படம் முழுக்க முழுக்க கிளாமராகவும் செக்ஸுவலாகவும் உள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.